உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. அந்த உடனே ஃபேன் ஆகிட்டாங்க, நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஆகிட்டாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு செல்ஃபி அப்படின்றாங்க. இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்து தான் நடக்கணும். இருக்கிற முள் எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கும். ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குகை மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கற்களை எல்லாம் அடுக்கி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள். நீங்கள் அதை தான் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்களா? அதை மேலே பார்க்காதீங்க, அப்படியே கீழே பார்த்து பொறுமையாக நடங்க. தெம்பு இப்பவுமே சப்பாத்தி சாப்பிட்டு போயிடலாமா? வேண்டாம். ஏங்க எனக்கு நான் வந்து கோவில்னு வந்தேன். நம்ம இப்படியெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. இந்த முள்ளு வேற மாட்டிக்கிட்டு காலில் குத்திக்கிட்டே கிடக்குது. இப்படி ஸ்டீப்பாக ஏறிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டில் இருந்து கரெக்டாக அந்த எலக்ட்ரிக் லைன் மேலே வருது. எங்கே போக ஏறிட்டே தான் போகுது. இப்போதான் விளாக ஸ்டார்ட் பண்ணேன், அது கூட எட்டு கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக வெயில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நடக்கிறது கொஞ்சம் டஃப் தான். அவர் தான் டயர்டாயிட்டாரு. இவ்வளோ நேரம் எனக்கு இருமல் வராமல் இருந்தது, எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. முடியலைங்க, நம்ம இன்னைக்கு கழட்டி வச்சு தான் ஆகணும். ஆனால் இதோட வர கட்டி வச்சு தொலைச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுவும் கூட இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்ல ஒரு கேமரா வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். மறுபடியும் நான் இந்த இடத்த பார்க்குறதுக்கு வித் நியூ கேமரா, தட் இஸ் அ நியூ ஃபோன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு லெவலில் இந்த தடவை வந்து மாஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே வேறு வந்திருக்கு. நம்ம ரொம்ப வருஷம் கழித்து, ஐ மீன் ரொம்ப மாதங்கள் இல்லை ஒரு வருஷம் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ கழித்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மலைக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற அந்த கோவிலுக்கு தான் மறுபடியும் நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றது இந்த பிளாக் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம இப்போ அப்படியே கிளம்புவோம். ஸோ நம்ம இப்போ போகிற வண்டி வந்து R15 போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளுக்கு இந்த போஸ்டர் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நேற்று நைட்லேருந்து ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த விளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அங்கே போய்ட்டு உங்களுக்கு விளாக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கோவை அவுட்டோர்ஸ் அது வீடியோவே எடுக்கிறேன் தம்பி. இந்த கோவை அவுட்டோர்ஸ் வீடியோவே எடுக்கிறேன். உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி. விஷாந்த். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. வந்தவுடனே ஃபேன் ஆகிட்டாங்க, நம்மளுடைய ஃபேமிலியில் ஒருத்தவங்க ஆகிட்டாங்க, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு செல்ஃபி அப்படின்றாங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சேனலை பார்த்துட்டு நல்லா பேசுங்க. வாங்க போவோம். அப்படியே எங்கள் கூட வரீங்களா? சரி வாங்க போவோம். அப்படிதானே கூப்பிட்டு போயிட்டு இதுக்கு மேலே போயிருக்கீங்களா? நீங்கள் போனதே இல்லையா? ஒரு கிராமத்துக்கு கூட போனது இல்லையா? இது வரைக்கும் மேலே ஏறினதே இல்லையா? ஏன் போனதில்லை? ஏன் 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 போகணும்னு தோணியிருக்கா இல்லையா? இதையும் கூப்பிட்டாருண்ணா. ஏங்க தம்பி இங்கே இருந்துட்டு இங்கே போனதே இல்லைன்றான். சின்ன பையன் இல்லைங்க, சின்ன கொஞ்ச நாள் 7வது படிக்கிறான். ஒரு 2 இயர்ஸில் கிளம்பிடுவான். நம்ம மாதிரி ட்ரெக்கிங் கிளம்பிடுவான். இப்போ பார்த்துட்டான்ல, இது இவனுக்கு போயிட்டான். பேசிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி இல்லைன்னா எல்லாம் தனித்தனியாக 10 அடி தள்ளி போங்க. நான் தனியாக பேசுகிறேன்ல, எதுக்கு இடையில பேசுறீங்க? நீங்கள் போங்க, வேகமத்தை 1 கிலோமீட்டர் தள்ளி. சரி ஓகேம்மா. நீங்கள் உங்கள் கூட தம்பி இருக்கானா? அக்காவா? அவங்க எத்தனாவது படிக்கிறாங்க? 12th படிக்கிறாங்களா? சரி ஓகே. நாங்கள் மறுபடியும் இந்த இடத்துக்கு ஒரு தடவை வருவேன். அப்போ வந்து நீங்களும் மேலே வாங்க. இப்போ என்ன திரும்பி வீட்டுக்கு போகிறீங்களா? சரி ஓகே பாய்.
இங்கேயும் பாய் சொல்லிடுங்க. பாய். பாய் பாய். மறுபடியும் பார்ப்போம். சரி ஓகேம்மா. பாய். போவோம் அப்படியே. ஓகே, நம்மளுடைய ட்ரெக்கிங் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணலாம், கிளம்பலாம். இனிமே தரமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறீங்க. யார் யார் எங்கெங்கே மயக்கம் போட்டு விட போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு கிளைமேட் நல்லா இருக்குங்க, அதனால் பெருசாக மயக்கம் போட மாட்டோம், ஆனால் பயங்கர டயர்டாயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போவோம். முன்னாடி பாருங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் வந்து மக்கள், அதாவது மேலே இருக்கிற மேலூர் கீழூர் இவங்க எல்லாருமே வந்து போயிட்டு வர வழித்தடம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு பெருமாள் கோவிலாக தான் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை வந்துட்டு ஒரு மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தண்ணி சுத்தமாகவே இல்லை. ஏன்னா நம்ம சம்மரில் வரும்போது கூட நிறைய தண்ணி வந்துருந்ததுங்க. இந்த வழியில் தான் வந்தோம். ஆனால் போன தடவை வந்ததை விட வழி கொஞ்சம் படுபயங்கரமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை ஷேக் ஆகாமல் தான் இந்த தடவை வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கல்லெல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு போடுறதுக்காக கவர்மெண்ட் அளந்து அந்த கல்லை வந்து மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இனிமேல் ரோடு போடல. நம்ம போன தடவை வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்க அதை தான் சொன்னாங்க, ரோடு போடுறதுக்கு தாங்க வச்சுருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு கல் இருக்குது. இப்படியே அந்த ரோடை மார்க் பண்ணுற விதமாக இந்த கல்லெல்லாம் வச்சுருக்காங்க. கிராமங்கள் இதுலேயே ஒரு 5 கிராமங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றாங்க. ஸோ எல்லா கிராமத்தையும் நம்ம இன்றைக்கி வந்து எடுக்க போகிறோம். அதை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஏரியா வேறு மாதிரி தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்திருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எனக்கு கண்டிப்பாக தெரியும். இப்படியே தான் இருக்கும். ஆமாம், இது டாஸ்க் இல்லை. வாங்க மேலே வாங்க. ஏறவே முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். உண்மைதான். இல்லை, கொஞ்சம் சமனாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நம்ம அங்கே வந்தோம்ல, அது தண்ணி போகிற வழி. நான் சம்மரில் வரும்போது தண்ணி வந்துச்சு. இங்கே மழை சீசன், தண்ணி இப்போ இல்லை. ஃபால்ஸில் தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எங்கேயுமே தண்ணி இருக்காது. மேலே ஊருக்கு போனால் தான் தண்ணி. அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரோடு இருக்குங்க அப்படின்னாங்க. இதான் இருக்குது ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இருக்கும். கீழூர் மேலூர் தான், அதெல்லாம் சேர்த்து ஒரு 300 குடும்பங்கள் இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் இதுதான் வந்து பேஸே. அவங்க நான் அன்னைக்கு தான் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே நான் ஒரு 10 பேர் சேர்ந்து இது மாதிரி டோலி மாதிரி பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏறுறது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வெயிட் இல்லாமல் நான் ஒரு 5-6 கிலோ பக்கம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படி இல்லைன்னா பேசாமல் அவங்கக்கிட்ட அந்த ட்ரெஸ் இதெல்லாம் கீழே வச்சுட்டு வந்துருக்கலாம்ல. இல்லை, திடீர்னு மேலே டென்ட்டில் படுக்கும்போது குளிரடிக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் கரெக்டு தான். அப்பப்போ இந்த மாதிரி பயங்கரமாக ஏறும், அப்புறம் கொஞ்சம் சமமாக வரும். இனி உள்ளே போக போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது பெரிய தப்புங்க. நான் போன தடவை சாப்பிடாம வந்து தான் மயக்கம் வந்துச்சு. வாங்கிட்டீங்களா? அன்கான்ஷியஸ் ஆகிட்டேன் நான். அன்கான்ஷியஸ் ஆகிட்டீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது தூரத்தில் இருந்து. அப்புறமா தான் டக்குன்னு ஒரு முழிப்பு வந்தது. சரி, இதுக்கு மேலே போனால் எங்கே கிடக்குறேன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு கொண்டு வந்த சாப்பாடு அப்புறமா தான் சாப்பிட்டேன். அதனால தான் குளுக்கோஸ் வாங்க சொன்னேன். எப்படியா இருந்தாலும் ஒரு கிடினஸ் வரும். அவர் கீழேருந்து சொன்னதை பார்த்து எப்படி இருந்தது? இந்த பாகுபலி படத்தில் மேலே யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள அறிகுறியெல்லாம் தெரியுற மாதிரி. ஆமாம் ஆமாம். மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே ஒரு உலகமே இருக்கிறது தெரிஞ்சது மாதிரி. போனோம்னா 5 கிராமம் இருக்குன்றாங்க. கிராமம் வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஊர் வந்து 6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஊருங்களா? ஆமாம், அது வரைக்குமே நம்ம ஃபுல்லாக ட்ரெக்கிங் தான். அதுக்கப்புறம் தான் தண்ணியவே பார்க்க முடியும். சரி, இந்த 6 கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருப்போம்? 600 மீட்டர் கூட வந்திருக்க மாட்டோம். வாங்க நீங்கள். ஐயோ ஐயோ, போன தடவை வரும்போது கூட ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் புல்லாக முளைச்சி காஞ்சி பார்க்குறதுக்கு பயங்கர புதராக இருக்குதுங்க. மேற்கு தொடர்ச்சி ஊட்டி இதுலேருந்து அப்படியே போயிடும், சத்தியமங்கலத்துலேருந்து அப்படியே. இது வந்து கொல்லிமலைக்கு பேக் சைடு, துறையூர் கொல்லிமலை அந்த டச்சில் அந்த சைடில் வரும். தம்மம்பட்டி. ஆமாம், அந்த வழி தான் அது. அந்த பக்கம் ஜவ்வாது மலை இதெல்லாம் இந்த பக்கம் வரும். நீங்கள் சேலம் போகிற வழியில் மழை வரும்ல, அதெல்லாம் இந்த பக்கம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் மேலே போயிட்டு காட்டுறேன். அந்த இடத்துல ஒரு பாறை குகை மாதிரி இருக்கும், ஆனால் யாரும் அந்த இடத்துல போக முடியாது. எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சது. இப்படியே தான்
ஏங்க எனக்கு புரியல, இந்த மழை காலமெல்லாம் வந்தோம்னா இல்லை பச்சை பசேல்னு இருக்கும் தான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இது மேற்கு தொடர்ச்சி மலை அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் மழை பெய்யுதோ என்னவோ. சென்னை எல்லாமே நல்ல மழைங்க, இங்கே ஒரு பொட்டு கூட ஒன்றும் வளரல பாருங்களேன். ஏங்க டயர்டாக இருந்தால் சொல்லுங்கள். எப்படா கேட்பாடுங்கன்னு யோசிச்சுட்ருப்பேன். வாங்க அடுத்தது மறுபடியும் அடுத்த டாஸ்க்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நின்றுட்டு மறுபடியும் ஏறும்போது ஒரு மாதிரி மலைப்பாக இருக்கும். கால் வலி எடுத்துக்கும். வாங்க இனி நுரதல்லு மேலே போகும். இனி போக போக நுரதல்லும் நுர தள்ளும் வாயிலிருந்து. ஜர்க்கினை கழட்டிடுங்கண்ணா. ஆமாம், அதுவே உங்களுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிரும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நடக்கும்போது பார்த்து தான் நடக்கணும். இருக்கிற முள் எல்லாமே நம்ம மேலே தான் இருக்கும். ஸோ ஏதாவது செடிக்குள்ளே போனாலும் எதுக்குள்ளே போனாலும் பார்த்து போங்க. ஓகே, அப்படியே கிளம்பலாம். ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட் வேணுமா இல்லை பொறுமையாக போகலாமா? சரி, ஓகே. 500 மீட்டர் வந்திருப்போம். 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். 1/2 கிலோமீட்டர் வந்திருக்க மாட்டோம். சொல்ல முடியாது, வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எப்போவுமே திரும்பி பார்க்கக்கூடாதுங்க. 2 கிலோமீட்டர். ஏங்க என்னங்க பண்ணுறது, அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாதுல்ல. என்னோட இதில் வை. என்ன பண்ணுறது அப்புறம்? நீ கேட்டாலும் இந்த வாட்டருக்கு நான் தரமாட்டேன். இல்லை, அது முடிஞ்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக குடிங்க. ஃபுல்லாக உட்காந்து குடிச்சிங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஏறதும் கஷ்டம். இந்த மாதிரி இடையில எல்லாம் வழியெல்லாம் பிரியும். நம்ம எதுலேயுமே போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த லைன் போகுதில்ல, இந்த லைனை பார்த்தே தான் நம்ம போகணும். ஆமாம், இது என்னென்னா மலையை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இங்கே இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறாங்கல்ல, அவங்க பயன்படுத்துகிற வழி இதெல்லாம். சரி சரி சரி. முடிஞ்ச வரைக்கும் நேர் தடம். ஆமாம், வேறு எங்கேயும் பிரியக்கூடாது. இந்த கரண்ட் கம்பத்தை கணக்கு வச்சே போக வேண்டியதான். சரி சரி. ஆனால் மேலே வரீங்களாண்ணா? அந்த இது வரைக்கும் போயிட்டு. சரி சரி சரி. சரி வரேங்க. ஆனால் முன்னாடி வாங்க. காப்பிரைட் எதுக்கு இந்த மாதிரிலாம் ஏரோ மார்க்ஸ் போட்டுருக்காங்கன்னு தான் தெரியல. அண்ணா இங்கே பாருண்ணா, வித்தியாசமாக ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருண்ணா. பாறையில் எதுக்கு இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க தப்பான வழியில்? ஆக்சுவலாக அதான் நம்ம பாறையில் ஏரோ மார்க் போடுறது இப்படி தான். ஏரோ மார்க் வழியாக போனேன்னா புதையல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புதையிலே வேண்டாம் வாங்க. அது இல்லைங்க, அது வேறு எதுக்கோ போட்டிருக்காங்க இதில். வேறு ஏதோ வழிக்கு போட்டிருக்காங்கண்ணா. ஆமாம், அதில் போனால் ராஜஸ்தான் போகிறது தான் போட்டிருக்காங்க. ஆமாம், அங்கே போனால் ஒரு குகை ஒன்று இருக்குது. அங்கே மூழ்கணும்னா ராஜஸ்தான் கோட்டையிலேயே மேலே எழுந்திரிக்கலாம். வாங்க நீ. இது கொஞ்சம் ரிஸ்கியான டாஸ்க்கு தான், ஆனால் கொஞ்சம் தூரம் தான், போய்க்கலாம் வாங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் அண்ணனோட எடுத்து வந்து ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். எண்டிரோ தானே நானே ஏறி பண்ணேன். ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைங்க, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். இந்த வழியாக நாங்கள் யானைக்குளம் போகிறோம்னு சொல்லிட்டு, ஆனால் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனைக்குளத்துக்கு யானைக்குளம், மாமல்லக்கண்டமுக்கு மாமல்லக்கண்டபுரம். அதாவது ஆனைக்குளம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையாளம் ஸ்லாங்கில், ஓகேவா, தமிழ் ஸ்லாங்கில் யானைக்குளம். அதாவது என்ன ஸ்லாங்காக இருந்தாலும் அந்த ஊரோட பேர் அப்படி தான் சொல்லி ஆகணும். சரி ஓகே, அது கேரளாவில் இருக்குது, அதனால ஆனைக்குளம். ஓகேவாண்ணா? ஆனைக்குளம் தான் இங்கிலீஷில் எழுதியிருக்குது. யானைக்குளம் எழுதியிருக்குது இங்கிலீஷில். சரிண்ணா, ஏதோ சின்ன பையன் அறியாத பையன் தப்பு பண்ணிட்டேன். ஓகே அருண், எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிடுவீங்களா? பார்ப்போம், பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தூக்குறேன், அப்புறம் வேண்டாம் மாற்றிக்கலாம். ஏங்க இதில் கொஞ்சம் எடுத்து இல்லை பரவாயில்ல, எங்கள் 2 பேர் பேக்கில் வச்சுட்டு அப்புறமா கேரி பண்ண முடியுமா? பிரதர் முடியாதா? வாங்க, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, அடுத்து வந்து ரியல் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம போன தடவை வரும்போது இருந்ததை விட கொஞ்சம் டெரராக தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாமே ட்ரை ஆகி கிடக்குதா. எப்படி தான் இன்றைக்கி பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை. ஒருவேளை இன்றைக்கி வெயில் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த 600க்கே நின்றுருப்பீங்க. இந்நேரம் வெயில் இல்லாதது உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஐயோ, இந்நேரம் ஊற்று பூத்து ஒரு வழி ஆகிருப்பீங்க. ஸோ இந்த பக்கம் ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, ஆனால் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்ம போக வேண்டிய ஏரியா இது. இந்த மாதிரி சிலர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போட்டிருக்காங்க. இல்லைன்னா அந்த ரோடு போகுது பார்த்தீங்களா, ரோடு வந்து மலையை சுற்றி போகிறதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இதை மார்க் பண்ணுறதுக்காக கூட இவங்க வச்சுருக்கலாம். ஆனால் உண்மையான வழி வந்து இதுதான். ஆமாம், இந்த பாறை மேலே ஏறி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போஸ்ட் கம்பு இங்கே தான் போகுது.
நான் கம்மன் நான் வேணா கீழேயே ஒரு சுமதூக்கி அப்படின்னு சொல்லி ஒரு போர்டை போட்டு உட்காந்துட்டாங்க. ஏங்க அவர் உடம்ப தூக்கிட்டு அவர் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. 200. 200ஆ? என்னங்க 200 ஓகேண்ணா. டீல் ஓகேவா? ஜிபே பண்ணுங்க, அப்புறமா தூக்குங்க. இல்லைன்னா சங்கத்து மூலமா இருக்கிற காசுல நீயே போட்டுக்கோ, நான் ஊருக்கு போய் தந்துடுறேன். தருவார். அதுதான் இந்த மாதிரி போடக்கூடாது. இது மட்டியான பிளேஸுக்கு போகும்போது இது ஓகே, இந்த மாதிரி இடத்துக்கு போடக்கூடாது. என்னங்க பொசுக்கு பொசுன்னு உட்காடுறீங்க, முடியல. சொன்னேன் இல்லைங்க, நான் வீட்டில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த லைன் தெரியும். அங்கேருந்தே வந்து அந்த வீட்டில் இருந்து கரெக்டாக அந்த எலக்ட்ரிக் லைன் மேலே வருது. ஸோ நம்ம வண்டி நிறுத்தின இடம் இங்கே தான். இங்கேருந்து நம்ம இதை ஒட்டியே தான் அப்படி நடந்து வரோம். அண்ட் இங்கேருந்து மறுபடியும் மேலே லைன் போகுது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இடம் இது தான். ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா நாங்கள் விளாகை கண்டினியூ பண்ணுறோம். பாருங்க இங்கே எப்படியே இருக்கு. ஆனால் போனது உண்மையிலுமே எனக்கு இது ரொம்ப ரொம்ப மயக்கம் போட்டு விழுந்த இடம் இது தான். ஸோ அதே ஹில்லுக்கு மறுபடியும் வந்துட்டுருக்கிறது. பாப்பா இந்த இடம் நம்மளுக்கு எனர்ஜி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிகாஷனாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா 3 பேர் போகிறோம். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது உட்காந்தா கூட மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். எப்படா முடிக்கிறது, இல்லை பேசாமல் போயிடலாமா அப்படின்ற ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் நம்ம அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. ஏங்க பரவாயில்ல, நல்ல விஷயம். என்ன இபி லைன் கொடுத்துருக்காங்க? ஆமாம், மேலே இருக்குங்க கொடுத்துருக்காங்க இபி லைனு. இபி லைன் எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னு தெரியல. மேலே கட்ட சொல்லுவாங்க. மேலே கட்ட கண்டிப்பாக சொல்லுவாங்க. கொஞ்சம் கொடிய விலங்குகள் இல்லாத கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்ல விஷயம். ஆமாம், இல்லைன்னா இந்த ஏரியாவில் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. எப்படி அலோவ் பண்ணுவாங்க? காட்டு மாடு இருந்தாலே டேஞ்சர் தான். ஏன்னா நம்ம நீலகிரிஸ் அந்த மாதிரி சைடில் தான் காட்டு மாடு ரொம்ப சூசியலாக சுற்றிட்டு இருக்கு. பெரியலாம் ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரை குத்தி கொண்டு. ஆமாம், நீங்கள் குரூப்பில் போட்டு விட்டீங்களா? வயசான ஒருத்தர் எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தர் சொன்னார், பிரதர் நியூஸ் கட்டிங்களா தெரியலீங்களா என்னங்கன்னு. நான் ரிப்ளை பண்ணேன். பெரியூர் பாருங்கள் பைசா அட்டாக் போட்டு பார்த்தா நியூஸ் சேனலில் வரல. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல அங்கே. ஆமாம், போட்டோன்னா அவர் எனக்கு அப்படியே இமேஜ் எல்லாமே நியூஸில் ஃபார்வர்ட் பண்ணி. நீங்கள் அதை தான் குரூப்பில் ஃபார்வர்ட் பண்ணீங்களா? அதான் குரூப்பில் போட்டேன். அப்புறம் ஏதோ புலி வேற வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தீங்களா? அது கரெக்டாக எனக்கு தெரியல, உறுதியாக தகவல். ஓகே ஓகே. தவி தவி ஐயோ, என்ன இன்னும் மேலே அப்படியே இருக்குது. வாங்க, அதை மேலே பார்க்காதீங்க, அப்படியே கீழே பார்த்து பொறுமையாக நடங்க. மேலே பார்க்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ண முடியுங்கண்ணா. மலை ஏறணும்னு ஆசை இருந்தால் பார்த்தாது, உடம்புல கொஞ்சம் தெம்பு வேணும் இல்லையா? தெம்புக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா முதல் சோறு தின்றுருக்கணும் காலையில். இப்போவுமே சாப்பிடல. சப்பாத்தி சாப்பிட்டு போயிடலாமா? வேண்டாம், சப்பாத்தி சாப்பிட்டு தண்ணி இல்லையே. ஒரு வாட்டர் பாட்டில் தான், அது கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு. வெயிட் பார்த்தா தண்ணி எல்லாம் கீழே ஊற்றி வச்சிட்டோம். எங்கே விக்கிக்ஸ்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை, உங்களுக்கு எனர்ஜி இல்லைன்னா எப்படி நடக்கும்? அப்புறம் பேர் கிரில்ஸ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. நான் வேறு இப்போதான் வேக போயிட்டு வந்தேன், வரவும் வராது. அடைச்சிக்கிச்சுன்னா அப்புறம் சட்டை பண்ணின்னு கழட்டி நம்ம தலையில் பேர் கிரில்ஸ் மெத்தட் தான். அப்புறம் அதனால் வேண்டாம், பசுவோட போய்க்கல போ. சரி, கீழே இது இருந்ததில்ல, டேப் இருந்ததில்ல, தண்ணி பிடிச்சிருக்கலாம். ஒன்றுமே பிரதர், நம்ம இதுவே ரொம்ப ஓவர் வெயிட்னு சொல்லிட்டு தான் நம்ம தண்ணி பிடிக்காம ஆயிட்டோம். இப்போ ஈபி லைன் பாருங்க, அப்படியே கரெக்டாக வருது. கீழே அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி வழி வரைக்குமே ஈபி லைன் வரும். கீழே அதான் நேரம் வழி தெரியுது. இவ்வளோ விஷயம் நம்ம வந்து வெளியில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பார்க்குறோம். இப்போ கிராமம் இருக்கிறது இவ்வளோ நாள் தெரியும். பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்க. ஏங்க, எனக்கு நான் வந்து கோவில்னு வந்தேன். நம்ம இப்படியெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் டக்குன்னு எனக்கு ஸ்பார்க் ஆச்சு. சரி, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி விடுங்க, இன்றைக்கி நம்ம போகிறோம். இன்றைக்கி தண்ணியே இல்லாமல் என்ன ஆனாலும் சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரோம்.
ராகுல் மிஸ் பண்ணிட்டார். ஆமாம் வந்திருக்கலாம்ல. ராகுல் ஏறி இருப்பாரு. ரொம்ப டைம் ஆச்சு. ஃபோன் டைம் ரொம்ப டைம் ஆச்சு. இல்லை அவர் மிஸ் பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு அங்கே போகணும், டியூட்டி இருக்குது. ஆமாம் சில பல தடைகள்னால வரலாம். இந்த முள் வேறு மாட்டிக்கிட்டு காலில் குத்திக்கிட்டே கிடக்குது. ஆக்சுவலி இப்படி ஸ்டீப்பாக ஏறிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க, அதை கழட்டுங்க. கழட்டுனீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஃப்ரீயாக நடக்க முடியும். உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக இன்னும் ஹீட் ஆகி வேர்க்கும் போது உங்களுக்கு சரி கொண்டு வாங்க கொடுங்க. ஏன்னா போக போக சும்மாலாம் இல்லை, இன்னும் ரொம்ப ஸ்டீப்பாக ஏறும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நண்பா முடியலன்னா கொடுங்க, ஆளு மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கொஞ்சம் தூரத்துக்கே அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக காற்று சர்க்குலேட் ஆகும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏங்க வேறு மாதிரி இருக்கு. ஏங்க இதில் எது எப்படியா சுருட்டி பின்னாடி மாட்டி விடுங்க. குடிக்கணும் ப்ரோ. அவுட்டோர்ஸை காசு எடுத்து வச்சு ஒரு ஜெர்க்கின் வாங்க சொல்லுங்க ப்ரோ. ஊமை விழிகள் எஃபெக்டில் ஒரே ஜெர்க்கினை போட்டு வரேன். ஏங்க வெயிலே இல்லை, இருந்தாலும் லக்கேஜ் கொஞ்சம் ஓவராக இருக்கிறதுனால தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நண்பர்களால் இதுக்கே ஏற முடியல அப்படின்றாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் லக்கேஜ் ஷேர் பண்ணி போகிறதுனால நாங்கள் அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிறோம், நிறையா டயர்டாகிட்டு இருக்கோம். இன்னொரு முட்டாள்தனம் எப்பவும் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியும் தீர்ந்துருச்சு. கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு ஏறி வந்திருக்கோம். கவனிக்கல நாங்கள் எல்லாம் பேசிட்டு. சுத்தமாக தண்ணி இல்லை. அதான் இப்போ சுத்தமாகவே தண்ணி இல்லை. எல்லா தண்ணியும் கடைசியாக குடிச்சது அவர் தான் குடித்தார். சிப்பாக குடிக்க வேண்டியதானே, கல்ப்பு அடிச்சு கொஞ்சம் தாங்க இருந்தது. இவ்வளோ தாங்க இருந்துச்சு. அவ்வளோ இருந்துச்சு இல்லைங்க, அது இன்னும் பாதி மலைக்கு வந்துருக்கும். ஃபுல்லாக வந்துருக்கும். சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு தான் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஆல்டர்னேட்டிவாக பேர் கில்ஸ் அந்த மெத்தடுக்கு போகக்கூடாதுன்னு தான் குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எஸ், கொஞ்சம் கொஞ்சம் நக்கிக்கிட்டு கொட்டி சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். சரி ஓகே, இனி நம்ம போக வேண்டிய ஏரியா இதே மாதிரி இன்னும் நிறைய இடம் போகணும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், இது மாதிரி இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 200 மடங்கு ஏறணும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அது வந்து அட்வென்ச்சரஸாக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு உண்டான தடயங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. ஜஸ்ட்டு ஜூம் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க. பாருங்கள், ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு குகை மாதிரி தான் இருக்குது, எங்களுக்கு அப்படி தோணுது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே கற்களை எல்லாம் அடுக்கி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன மர்மங்கள் இருக்குது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஹைப்பெல்லாம் ஏற்றல ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தோன்றதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகுது உங்களை வச்சுட்டு தள்ளிட்டு போகிறதுக்கு. இனி அடுத்தது வந்து இந்த பொதி மூட்டை எண்ணெய் சேரும், நான் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரணும். பாவம் கோவை அவுட்டோர்ஸ் அவரால் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய நிலைமை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. பின்னாடி ஒரு வெயிட்டு, முன்னாடி ஒரு வெயிட். ஆக்சுவலி ட்ரெக்கிங் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். அதுலேயும் கூட வரவங்க யாராவது ஒருத்தவங்க வீக்காக இருந்தாலும் இந்த என்டையர் டீமுக்குமே அவரே தாந்தான்னு ஒத்துக்கிறாரு. என்டையர் டீமுமே எப்படி ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே சோர்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டோம், அப்படியாச்சும் நடந்து வந்துடுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு பெரிய வெயிட்டாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளவோ ட்ரெக்கிங் போயாச்சு, இதை விட வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டோம். கஷ்டம்தான், பட் மேனேஜபிள் தான் இருக்கும். ஏன்னா நின்று வரீங்கள வேர்வை வந்து அது சில்னஸ் இல்லை, நம்ம உடம்புலேருந்து வந்து வேர்வை மேலே காற்று படுறதுனால, அதுதான் உண்மை. இது நார்மலாக வர காற்று தான். போன தடவை வரும்போது பெருமாள் அதை விட சோதிச்சார், இந்த தடவை எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொடுத்து சோதிக்கிறார். சரி ஓகே, எல்லாம் இருக்கிறது தாங்க. கூட வரவங்களை அப்படியே சப்போர்ட் பண்ணி கூப்பிட்டா தான் நம்மளால் போக முடியும்.
இருக்கிற வரைக்கும் சுமப்போம். ஆனால் ஏரியாலாம் மரணம் பயமாக இருக்குதுங்க. நான் வரும்போது இருந்த மாதிரி கூட இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்த மலைகளும் இதில் வந்த வெள்ளங்களும் வழி ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. அந்த ஏரியாலாம் இன்னும் போக போய் ஏறிட்டே தான் அங்கே போகுது. உட்காரதுக்கு வாங்க போகலாம். சரி, அது எங்கேயாவது கொக்கு விரட்டுறதுக்கோ குருவி விரட்டுறதுக்கோ இருக்கும். சரி, நான் முன்னாடி போகட்டுமா? அப்படியே அதுவும் போட மாட்டுறாருங்க. சரி, ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பிளாக் பண்ணுறோம். கோவே விடோஸ் ஏங்க சிலன் ப்ரோ வாங்க. இருங்க, முடியல, நெஞ்சு வலிக்குது. அதுக்கு மேலே எதுவும் சொல்லிடாதீங்க சார். சீரியஸாக மயக்க போட்டு கூட தண்ணி கூட இல்லைண்ணா. உண்மை அதுதான். அதுதான் நான் பண்ண தப்பு. நான் வரும்போது கிளைமேட் அப்படி இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, சாப்பாடு சாப்பிட போயிட்டேன். ஆனால் அங்கே மேலே ஓடையெல்லாம் ஓடிச்சு. இல்லைங்க, நைட்டு தூக்கம் இல்லை. நைட் நான் சாப்பிடல, காலையிலே சாப்பிடல. முன்னத்த நாள் நைட்டு 3:30 எந்திரிச்சேன் விடிக்காலில். இப்போ என்ன பண்ணுறது? ஏங்க நேற்று நான் ட்ரெயினில் ஒரு பொட்டு கூட தூங்கலிங்க. நேராக வந்து இறங்குனா வண்டி எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். யோசிச்சு பாருங்கள், கேரளாலேருந்து அங்கேருந்து வந்து இங்கே தூங்காமல் ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நேற்று ஆஃப்டர்நூன் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு நெஞ்சரிச்சலாகவே இருந்தது. ட்ரெயினில் உட்காரவே முடியல. இருந்தாலும் இங்கே மயக்கம் போட்டு விழுந்துருமோன்னு ஒரு பயத்தோடு தான் வந்தேன். ஏதோ மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனால் விளம்பரம் நம்ம தப்பான தெரியுமாண்ணா, கீழே நம்ம சாப்பிடாம வந்துட்டோண்ணா. அட்லீஸ்ட் ஒரு சோறு தின்றுருந்தீங்கன்னா இல்லைங்க, 2-3 இட்லியாச்சும் சாப்பிட்டு வந்திருக்கலாம். 2 இட்லியில் 2 தோசை சாப்பிட்டு வந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் இட்லி சாப்பிட்டா பட்டாசு வெடிச்சுக்கிறாங்க. அதை தான் குருவி விரட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் இருக்குங்க. குருவி எதுக்குங்க வெட்டுறதுக்கு பட்டாசு வெடிக்கிறாங்க? ஏங்க இந்த இதெல்லாம் போட்டிருப்பாங்களா, சூரியகாந்தி இதெல்லாம், அந்த விதையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அது பூவாக வரும்போது வெடிச்சா பத்தாத 4 தடவை வெடிச்சுக்கிறாங்க. பெரிய பண்ணையமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வெடிச்சிட்டு போகிறாங்க? இல்லை, உண்மையாலுமே நம்ம கீழேருந்து மேலே ஏறும்போதே இன்னொரு சமயம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆகும், இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன திருப்பி மூச்சு வாங்க. இல்லை என்னென்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரம் நம்மளுடைய லங்ஸு இதயமெல்லாம் ஒரு மாதிரி அமைதியாக இருந்துச்சு. ட்ரெக் பண்ண ஆரம்பிக்கும் போது அதனுடைய ஃபங்க்ஷன் அதிகப்படுத்தும், அப்புறம் நியூட்ரல் ஆயிரும். இல்லை, எனக்கு இப்போ சாப்பிடாம ஏறலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் என்னென்னா, சின்னூர் போயிட்டு கண்டிப்பாக சாப்பிடாம அதுக்கு மேலே ஏறக்கூடாது. கிலோ இதிலே போயிடலாம். ஆமாம், சிவோ எனக்கு என்ன சின்னூர்னே வருதுன்றது. இது மேலே ஏறி அநேகமாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்கலன்னா ஃபால்ஸ் இல்லை, தண்ணியும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. போகலாம் வாங்க. ஸோ இந்த கரண்ட் கம்பம் முடிகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஸ்டேஜ் வந்துருச்சா? இதுக்கப்புறமா கொஞ்சம் பிளைன் வரும். கல் பார்த்தீங்கன்னா 610 கல். அது கல் 610 கல். இந்த ரோடு போகிறதுக்காக நட்டு வச்சாங்களா, அந்த கல்லுக்கு கவுண்ட்டு சொல்கிறாரு. அப்பா ஐயோ, இனி போகணுன்னு நினைக்கிறேனே. போயிட்டு வரோம். ஆமாம், அதுதாங்க இது. ஆமாம், அதுதான் கொல்லிமலை ரேஞ்ச். அது ஆமாம், இது இருக்குனால முன்னாடி இழுக்குது, பின்னாடி இழுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஷோல்டர் முக்கியமாக ரொம்ப பெயின் ஆகுது. திமிருக்கு தான் பண்ணுறானுங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்கள் டீமில் ஒருத்தவங்களுக்கு முடியல, மலையோட டாப் அது. அதுக்கப்புறம் இறங்கி டீமுக்கு ஒருத்தர் முடியல அப்படின்னா நம்ம ஹெல்ப் பண்ணி தாங்க ஆகணும். வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு தூக்கிட்டு போகிறோம். அப்படி தான் யோசித்தோம். ஆனால் இங்கே போகாமல் இன்றைக்கி வரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம். சாப்பாடு இல்லை, அவங்களாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாக குடிக்கல, தப்பு. பட் இல்லை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டெமினாவை இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குற மாதிரி கூட நான் வச்சுக்கலாம். அதனால் நம்ம அப்படியே இருக்கிற எனர்ஜியோட இன்னும் கொஞ்சம் ட்ரெக்கிங் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஏரியா இன்னும் போக போக ஏறிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. முடியல, இப்படியே குறுகலாக தான் போகுது. ஆனால் இந்த ஸ்டீல் கம்பம் வந்ததுக்கப்புறம் நார்மலாக வரும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வந்ததுனால நம்ம கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். இதையும் வச்சுட்டு
தண்ணி இல்லாமல் போகும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எல்லா வெயிட்டையும் தூக்கி விட்டாங்க. வாங்க என்ன நானே சோதிச்சுக்கிறதுக்கு அவங்க கொடுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் போன தடவை வந்த உடனே அது மாதிரி கஷ்டமாக தாங்க இருக்குது இந்த ஏரியா. அப்பா பேசிட்டே நடந்தோம்னா இருக்கிற எனர்ஜியும் பார்த்திங்களா வளருது, இருக்கிற எனர்ஜியும் லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படியே நம்ம ஸ்லோவாக பேசாமலே இறங்குவோம். ஆமாம் என்ன அங்கேயே உட்காந்துட்டாங்க. நம்ம பொறுமையாக அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு நிழலில் கொஞ்ச நேரம் உட்காரலாம். சொல்ல போனால் அவங்களோட நம்மக்கிட்ட வெயிட் அதிகமாக இருக்குது. ஏதாவது ஷேக் ஆச்சுன்னா மன்னித்து விடுங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆமாம் எனேபிள் ஆனதுக்கப்புறம் கோப்ரோ வாங்கிடலாம். இல்லைன்னா நீங்கள்லாம் சேர்த்து ஒரு கோப்ரோ வாங்கி கொடுங்க, இதோட அட்வென்ச்சரஸாக பண்ணலாம். உடனே சொல்லுங்கள் ஏன்டா உனக்கு நான் வாங்கி தரேன் சும்மா சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வாங்கிடுவேன். அடுத்ததுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கோப்ரோ வாங்கிடலாம். எனக்கு கோப்ரோ வாங்குறது அப்படின்றத விட இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க யாரோ வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம ஏதாவது பேசுவோம். நீங்கள் மேலே ஊரில் இருக்கிறவங்களா இல்லை கீழேருந்து வந்தீங்களா? நீங்கள் கீழூருங்களா மேலூருங்களா? கீழூருங்களா? இன்னும் எவ்வளோ தூரங்கண்ணா போகணும்? நீங்கள் பூர்வீகம்லாம் இங்கே தான் நீங்கள்? சரி சரி. அண்ணா இங்கே இருக்கிறவங்க மலைவாழ் மக்களா இல்லை வந்து இந்த ட்ரைப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கள்ல மலைவாழ் மக்கள் எல்லாருமே? சரி சரி சரிங்கண்ணா. என்ன இது நீங்கள் நடக்கிறது போகிறது வரதில் இந்த வழி தாங்களா? ஒரு நமக்கு இந்த சைடு ஊருக்குள்ள போகிறாமல் இந்த சைடில் போக்குவரத்து எல்லாமே. சரி சரிங்க. இன்னும் மேலே எத்தனை ஊருங்கண்ணா இருக்குது? மேலே ஊர்னா ஒரு சின்ன கம்மியாக ஊர் 2 இடத்துல இருக்குது. பஞ்சாயத்து ஸ்கூலுங்கிறத இங்கே முன்னாடி இங்கே அதான் கீழூரில் இருக்குங்களா? ஸ்கூல். சரி சரிங்க. அந்த ஒரு 30-40 மாதிரி 2 இடத்துல இருக்குது. மேலூருங்கண்ணா அந்த கோயிலுக்கு தாண்டி போகணும் மேலே. இப்போ கோயில் போகிற வழியிலே தான் போகணுங்களா? ஆமாம், கோயில் போகிற வழியில் கோயில் போகிறது மேலூருக்கு நமக்கு சென்ட்ரா கோயில் இருக்குது. ஆமாங்க. கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சைடு போனால் மேலூர். அதாங்கண்ணா கோயிலுக்கு போகிறோம்ல அதே வழி தான். கோயில் வாசல்லேருந்து மறுபடியும் போகணுங்களா? போனீங்கன்னா அப்படி நடமையில வெட்டுறதோட அப்படியே இருக்குது. 100 அப்படியே இருக்குது. சரி சரி. போனாலே தெரியும் அந்த வழி. போனாவே வழி நேராக அங்கே அப்புறம் லைனுக்கு கம்ப போகுதுங்களா? சரி சரி சரி. எது பார்த்தா லைன் பார்த்தீங்கன்னா போகலாம் ஊருக்குள்ளே. ஓ அங்கேயும் அப்படியே லைனை பார்த்துட்டு போயிடலாம். ஓகே ஓகே. இப்போ பெரிய ஊருனா கீழூர் மேலூர் மட்டும்தான். அது இல்லாமங்கன்னா சின்ன சின்ன கிராமடியில் அப்படியே காட்டிலேயே இருக்கிறாங்க. ஒரு 20-40 வீடு கட்டிட்டு அப்படியே விட்டு இருக்காங்க. 2 இடத்துல நம்ம ஊரில் மேற்க. அது என்ன ஊருன்னு சொல்லுவாங்க? நடுக்காடு நடுவுலவாங்க. ஃபஸ்ட்டு நடுக்காடு, அடுத்து நடுவுலவு அப்படின்வாங்க. நடுவுலவு. தெற்காடுங்கிறது இந்த சைடில் ஒரு அது கம்மியாக இப்போ எங்கள் வீடு பரவாயில்ல இருக்குது. எங்கள் வீடு சரி சரி சரி. ஊராக்கிறது வந்து 2 வீடு மட்டும்தான். ஓகே ஓகேங்கண்ணா. 2 இடத்துல. அப்புறம் மேலூருங்கிறது தனியாக அப்படியே அங்கே மேலே இருக்கிறாங்க. கடமாக்கிறது இப்படி இந்த சைடு. இங்கேங்கண்ணா எல்லாமே விவசாயம் தாங்களா? என்ன மாதிரி விவசாயம் பண்ணுவீங்க? விவசாயம்லாம் இப்போல்லாம் விட்டுட்டாங்க. விவசாயம்லாம் இப்போல்லாம் நல்லா அரைச்செடி போட்டிருந்தாங்க. சரி சரிங்க. மிளகு போட்டுருக்காங்க. மிளகு காப்பி. ஓஹோ. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிறது வாழ்வாதாரம் மேலே வேலை இருந்தால் வேலை செய்யலாம். சரிங்க. அப்படின்னா கீழே வந்து வேலைக்கு போகலாம். தண்ணி எதுவும் கிடைக்காது. தண்ணி எல்லாம் எங்கே இந்த அந்த ஃபால்ஸில் இல்லைங்களா? தண்ணி வர்றதில்ல. வரல, கம்மியாக ஓடிக்க மாட்டேன். ஓடுறதுக்கு போகல. சரி சரி சரிங்கண்ணா. தண்ணி கம்மியாக வர மாட்டேங்குது. ஆனால் வருது. தண்ணி வந்துட்டு நினைக்கிறேன். சரி சரி. மழை இருந்தால் இந்த அதிகமாக மழை பெய்யுந்தா தண்ணி. ஆமாம் இந்த சீசனுக்கு மழை வரும் இல்லைங்கண்ணா? வரலைங்களா? ரொம்ப காய்ச்சல் இருந்தாலும் தண்ணியே இந்த வருஷம் பிரச்சனை மாட்டேங்குது மழையிலே. அதுதான் நான் ஏப்ரல் மே மாதம் வந்தேங்க. அப்போ கூட இப்போ கீழே தண்ணி ஓடிட்டு இருந்தது. இப்போ மழை சரியில்லைனாலும் அப்படியே நின்றுச்சு. கீழே தாங்க மறுபடி நடுக்காட்டு நடுவுலங்கிற 2 இடத்துல இருக்குங்க. அது எவ்வளோ தூரம் கீழே இருந்து? அது நம்ம ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். அது பக்கமாக. அப்படிங்களா? அது மேலூர் போகிற வழியில் இருக்குங்களா இல்லை வேறு வழியில் இருக்கு? நம்ம ஊர்லேருந்து மேற்கு போகணும். சரி 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 சரி. நம்ம ஊர்லேருந்து மேற்கு சைடு போகணும். அந்த ஊருக்காரங்களுக்கு பாதைங்க? அந்த ஊருக்கார பாதை அப்படின்னா நம்ம இதுலேயும் வருவாங்க. தற்கொலை அதில் இறங்கிடுவாங்க. அந்த சைடில் கொடித்தரமாக கிளறு இருக்குது. ஐயம்பலம் இருக்குல்ல? ஆமாம் ஆமாங்க. ஐயம்பலம் மூலக்கடை சைடில். ஆமாம் ஆமாம். அந்த நிற்கிறாங்க. சரி சரி சரி. அந்த ஊருக்காரங்களுக்கு அப்படி இறங்குறப்ப வந்து இந்த மாதிரி பார்த்தாங்க இல்லை ரோடு இருக்கா வண்டி போகிற மாதிரி? வண்டி இல்லைங்க. அந்த நடுவூர் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அங்கேருந்து வந்து இந்த மாதிரி தடம் இருக்குது.
அப்படி இறங்கிக்கலாம் வண்டி பைக்லாம் போகாது பைக்கெல்லாம் எங்கேயுமே மழைக்கு கிடையாது, மேலூர்லைங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அது வழித்தடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இது வண்டி போகிற மாதிரி அடித்தரமெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இல்லைங்களா மேலூரில் இல்லைங்களா? ஊர்லேயும் கிடையாது, நம்ம ஊர்லேயும் கிடையாது, கிடம்புலையும் கிடையாது. பெருமாள் கோயில் மேலே இருக்கு இல்லைங்க, ஆமா. அது எல்லா ஊருக்கும் பொதுவான சாமிங்களா? இது ஒரு கிடம்பலைக்கு தனி, சரி சரிங்க. நம்ம ஊருக்கும் மேலூருக்கும் போகுது. அதுதான் அந்த மற்றது இங்கே இடையில இருக்க 2 ஊர் அவங்களுக்கும் அதுதாங்க. இது பெருமாள் மட்டும் தான் கூட்டம் இருக்குது. மேலூரில் மாரியம் பண்டிகை படம் அங்கே தனியாக இருக்குது. சரி சரிங்க. நம்ம ஊர் மாரியம் பண்டிகைலாம் நம்ம தனியாக வச்சு சாமி வச்சுக்கிட்டோம். பெருமாள் மட்டும் முன்னாந்து அது கொல்லிமலைக்காரங்களுக்கும் பெருமாள் கோயில் பங்குங்க. சரி சரி சரி. கொல்லிமலை அவங்க வந்து தக்கலை வந்து பார்க்க முடியாதனால நம்ம ஊருக்கு ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களாம். சரிங்க. இப்போ நமக்கு வந்து மொத்தம் 3 பங்குங்க அதில் வந்து. சரி சரி சரி. பொது ம் நம்ம கொல்லிமலை ஒன்று, நம்ம ஊருக்கு மேலூருக்கு. அதில் வந்து நம்ம ஊருக்காரங்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டாங்களே இங்கே பார்த்துங்க, சரி எங்கே சரி. நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி நமக்கு 2 பங்கு, மேலூருக்கு 1 பங்கு. சரி 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 சரி. எப்பயுமே ஏன்னா ஒரு சின்ன தகராறுனால மேலூர் இறங்கி போகிறதில்ல, வரது இல்லைங்க. வரதில்லைங்க. ஓ தகராறு எல்லாம் முன்ன கொஞ்சம் பிரச்சனை பச்சான், சரி சரி சரி. அதனால வந்து கோயில் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போது அப்போ இந்த புரட்டாசி மாதங்களில் இருக்கிறதுக்கும் யார் நம்ம தான் அங்கே தான் கீழூர் இருக்கிறவங்க தான் எல்லாமே பண்ணிக்கிறது. சரி சரி. இங்கே மாரியம்மன் கோயில் எங்கேங்கண்ணா இருக்குது? ஊராண்டே ஸ்கூலாண்டே. ஓ ஸ்கூலுக்கு பக்கத்தில் கரெக்டாக. சரி 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 சரிங்க. மக்களாக இருக்காங்களாங்கண்ணா? மேலே ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம் வேலை எல்லாம் நல்லா கிளம்பிடுறாங்கல்ல. அப்புறம் அங்கே மேலே தான் சும்மா தான் இருக்க போகிறோம். கீழே பார்த்துட்டு சம்பாதிக்கணும். இங்கே மேலே வரும் வேறு ஆண்டாண்டு காலம் இங்கே தான் இருக்கீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா பாட்டி பாட்டெல்லாம் முன்னாடி காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அது தலைமுறையாகவே இங்கே தான் இருக்காங்க. வீடு 100 வீட்டுக்கு இருக்கலாம். 100 வீடு இருக்கும். நல்லா பெற்று விட்டாதனால அது ஊருக்கு கம்மியாக வைக்கும். மக்கள்லாம் எல்லாமே ரோடு இருந்துன்னா கம்ப்யூட்டர் போகிற மேலே ஏறுவாங்க. அதான் இப்போ தடசு அதனால வேலைக்கு இது இல்லைங்களா, ஏதாவது விசேஷம் அப்படின்னா எல்லாம் மேலே வந்துருவாங்க. வண்டிக்கு மேலே வந்துடுவாங்க. வண்டிக்கு மேலே மாறி பண்டிகைனா எல்லாமே வருவாங்க மேலே. ஒரு 2 நாள் 3 நாள் இருப்பாங்க, அப்புறம் இறங்கிடுவாங்க கீழே. குழந்தைங்களாம் படிக்கிறதுலாம் கீழே தான். வரையும் ஸ்கூல் மேலே இருக்குது. நம்ம பாப்பாவும் கீழே நான் கூடியிருக்கிறேன். அதனால் மேலே கொண்டு போய் சேர்த்துட்டு ரோடு வரனால சரி ஸ்கூலுக்கு 2 பிள்ளைங்க தான் போயிருக்குது. ஸ்கூல் பண்ணிக்குது இங்கீங்களா? இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா? இன்னைக்கு இருக்காது. ஸ்கூல் இல்லை, நாளைக்கு இருக்கும். நாளைக்கு கூட இல்லை. இல்லை நாளைக்கு தான் இது. அதான் அதான் அதான். அதனால் இப்போ நம்ம ஸ்கூலு எல்லாம் இன்னும் பழைய நிறைய போயிருந்துச்சிக்கலாம். சரி சரி. கீழே கொண்டு குடியிருக்கனால கீழே சேர்த்துறாங்க. இப்போ மேலே இருக்கிறவங்களுடைய குழந்தைங்கள கீழே கொண்டு ஹாஸ்டலில் அப்படி சேர்த்துருவாங்களா? இப்போ குடியில் வர்றாங்கல்ல, அதாவது அப்படியே கீழே போய். எடுத்துட்டீங்கன்னா காலனி பூரா நம்ம கீழே மேலே கீழே கட்டிட்டாங்க. சரி சரி சரி. அந்த வீடு கட்டிட்டு அப்படியே அங்கே கட்டிக்கிட்டு அங்கேயே வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் அங்கே தேங்கல்பாளையம் அந்த சைடு போயிருங்க. அங்கே ஒரு சரி சரி சரி. ஆனால் இப்போ நிறைய பேர் இங்கேருந்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போக்குவரத்து இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறது சிரமம். மேலே வந்து ஒன்று சாப்பாட்டுக்கு பிரச்சனை பண்ணிக்கலாம், மற்றபடி காசு வருமானம் பண்ணோம்னா வந்து காசு பண்ணி பண்ணுற அளவுக்கு ஒன்று எதை எடுத்தாலும் தலைசாமி தூக்கணும். அதில் செடி பஸ்ஸில் போட்டிருந்தாங்க, டெய்லி நடக்கிறதுக்கு. சரி சரி சரி. ஒன்று மார்க்கெட்டு போகிறதுனால டெய்லியும் இறங்கணும். நான் ஒரு 10 பேர் 12 பேர் சேர்ந்து போட்டிருந்தோம் காட்டில். டெய்லி ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் 2 பேர் இப்படி என்ன வெயிட்டுக்கு தான் அந்த மாதிரி தீனி வைக்கிற போவோம். டெய்லியுமே நடக்கணும். முடியல பார்த்து நடக்க முடியல. எவ்வளோ நாளைக்கு நடக்கும், டெய்லியும் போய் இறங்கணும். காலை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. நடந்து இதெல்லாம் உள்ள தான் பண்ணுது. தானியில் உளுந்து அடிபட்டு போச்சு. அதில் மாடி போய் கட்டில் தான் தட்டிட்டு வந்துட்டு இப்படி கட்டை தட்டிட்டு. அதனால இப்போ நம்மள முள்ளு வச்சு காடு இருக்குதுங்க. அங்கே கொஞ்சம் அங்கே காடு இருக்குது. அதனால் அங்கே வீடு இருக்குது. பையன் ஹாஸ்டலில் ஏற்றிட்டு இருக்கிறேன். மற்றலாம் ராஜபாளையம் போயிட்டுக்கலாம். சரி சரி. இங்கே எனக்கு காடு இருக்கனால வந்துட்டு போயிட்டுருக்கீங்க. அம்மா இருக்கு, அப்பா ஆளாயிட்டாரு. சரி சரி. அம்மா மட்டும் இருக்கு. தம்பி ஸ்கூல் அங்கே கேட்டில் கடையில் ஹோட்டலில் இருக்கிறான். சரி சரி சரி. அதனால் பாப்பா கொல்லிமலை கொடுத்தாச்சு. நான் மட்டும் வேலைக்கு அம்மாவுக்கு வருஷம் பார்த்துக்கிறேன். சரி சரி சரிங்க. இல்லைனா கீழே காடை அங்கேயே போயிருப்பேன். அங்கேயே ஸ்கூல் பிள்ளைங்க அங்கே சேர்த்திருந்தேன். இதே போய் சரி ரோடு வருது, பிள்ளைங்க பள்ளியும் கேன்சல் ஆகிட்டா திரும்ப நமக்கு தெரியும் வாங்க முடியாது ஸ்கூலு. இந்த ரோடு எப்போ வரும்னு ஏதாவது ஐடியா இருக்குமா? அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா வேலை? வேலை முடிச்சிட்டாங்களா? அதான் டென்ட் போட்டாங்க முன்னாடிங்க. போன் போட்டாங்க. சரி சரி. தண்ணியும் ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த மாதத்தில் ரெடி பண்ணிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஒரு 6 மாதத்தில் ரோடு ஆயிருங்களா? 6 மாதம் 2 வருஷம் கன்ஃபார்ம் எல்லா வேலையும் முடிக்கிறது. 2 வருஷம் ஆயிரும் கண்டிப்பாக. எனக்கு கீழே போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆயிருக்குங்களா? அப்புறம் எல்லாமே வெட்டி காட்டில் போகிறோம், வெட்டி எல்லாம் நிறைய வேலை. சரி சரி பாருங்க. சரிங்க கோயம்புத்தூருங்களா? சரி சரி. ஏதோ கரூர் வரைக்கும் போகிறாங்க. ஒரு 10 வீட்டு போகிறாங்களா மேலே? போட்டுங்க. ஸ்கூல் மேலே சாப்பிட்றதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்களா? சாப்பாட்டுக்கெல்லாம் அங்கே ஆள் மற்ற இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதாவது ஸ்கூலில் சேர்க்கணும் செஞ்சிடலாம். ஆளுங்களே இல்லைலாம். நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வசதி இருக்குங்களா? அது ஸ்டே பண்ணுறதுன்னா நாங்கள் டென்ட் கொண்டு வந்துருக்கோண்ணா. சரிங்க. இடம் மட்டும் ஒதுக்குப்புறமா எங்கேயாவது போட்டுக்கலாம் இல்லைங்க டென்ட்? அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சரி, கேட்டு போட்டுக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை. இனி அடுத்தது அப்புறம் இன்னொன்று சொன்னேன், இதை விட ஸ்ரீலங்காவில் ரொம்ப கஷ்டமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துமா? வந்துட்டுங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான், வாங்க போகலாம். காற்று கொஞ்சம் நல்லா எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜில்லுட்டு தாங்க இருக்குது. என்னது
இல்லை இந்த அவர் இப்போதான் ரெக்கார்ட் ஆன் பண்ணி இப்போதான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளாடி உட்காரணுன்னு சொன்னேன் எப்படிங்க. சில்லு காற்றை வந்து நம்ம அனுபவிச்சு சரி முடியலண்ணா அப்படியே உருண்டுரும் போல இருக்கு. அது இது ரொம்ப செங்குத்தாவே இருக்கு. ஒரு மட்டம் சொன்னீங்க, எங்கீங்க மட்டம்? வாங்க மட்டத்தை காட்டுறேன். 9 காலுக்கு ஏறும்போது ஒரு மட்டம் இருக்குன்னு நீங்க மணி கண்டே முக்கால சின்ன மட்டம். ஏங்க நீங்க இல்லைங்க, நீங்க உட்கார எல்லா இடமுமே மட்டம் தான். மட்டம் நீங்க ஏன்னா உட்காந்துடுறீங்க, எப்படி மட்டத்துக்கு போறது? மனசாட்சி இருக்குது மட்டமா அது. ஏங்க அந்த ஏரியா மட்டம் தானேங்க. ஏங்க மட்டத்துக்கு போறதுக்கு நடந்தா தான் போக முடியும். உட்காந்த இடத்துல மட்டம் வருமா? அது கேட்கல. ஏறும்போது ஒரு மட்டம் வரும்னீங்களே, பண்டை முக்கால சின்ன மட்டம் வருதான்னு கேட்டேன். அதை தாண்டினது மட்டம் வந்துடும். இப்போதான் விளாக ஸ்டார்ட் பண்ணேன், அது கூட எண்டு கார்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே போகலாம். சரிங்க, நான் முன்னாடி போகிறேன், வரீங்களா? போகக்கூடாதுங்க. போகக்கூடாதா? ஏன் இதை வச்சுட்டாலும் உட்காரவும் முடியல, நடக்கவும் முடியல. சரி ஓகே, நீ அப்படியே நீ பொறுமையா நடங்க. நேரம் இந்த ஆள் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணியிருப்போம். திரும்பி போயிட்டு கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன வரும்னு தெரியலைங்க. ஸோ இன்னும் ஒரு சமமான பகுதியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இவங்க கேட்குறாங்க இன்னும் சமமான பகுதி வரலையான்ட்டு. எப்படிங்க வரும்? நாங்கள் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறோம், அரை மணி நேரம் உட்காந்துக்கிறோம், எப்படி வரும் சொல்லுங்கள்? இப்போ நான் ஸ்டாப்பாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம நடக்கிறோம். ஓகே சரியா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 4 கல்லு கூட தாண்டலைங்க. தயவு செஞ்சு வாங்க, ஏங்க அட்டூழியம் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்னீங்க நான் ஏற மாட்டேன், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கலைங்க. இல்லை எனக்கு தெரிய ஒரு சின்னூர்லேயே பண்ண முடியல. அதுக்குள்ள ஷூ கொஞ்சம் வீட்டாக இருக்குதா? கழட்டி இப்படி ஓரமாக தொங்க விட்டு வாங்க, வரமாக எடுத்துக்கலாம். நீங்கள் மட்டமாக இருக்குன்னு சொல்லி மட்டத்தையே காணோம். நீங்கள் நடந்தால் தாங்க வரும். வாங்க நீங்கள் கையில் வச்சு நடப்புல ஒரு வாட்டர் என்ட்ரி போகுது, பார்த்துக்கலாம். கவர் இதே இவ்வளோ கீழே தொங்கிருச்சு, பேகு கீழே இறங்கிருச்சா என்ன? கொஞ்சம் மேலே ஏற்றி போடுங்க. ஐயோ, இது என்னது? செவுரு இல்லைங்க, பாறை தான். வாங்க படிக்கட்டுண்ணா. வாங்க, வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டு. வாங்க, இந்த பேக் மட்டும் வச்சு டைப் பண்ணுங்க. அப்பா எப்படிண்ணா ஜாலியாக இருக்குண்ணா? இன்னி கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அதிலே சொல்லி விட்டுறது. காலி வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன், தள்ளி விட்டுருங்க. அப்படி எப்படி இருக்கேன்? ஹீரோமாக இருக்குண்ணா. நீங்கள் அவர் ஏதாவது வேறு ஏதாவது படக்கு ஹீரோன்னு சொல்லுவார். எதுக்கு? கேரளா படத்தில். சரி, வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பைக் கூட. ஸோ இதெல்லாம் மாடு ஓட்டிகிட்டு போகிற வழியாட்டம். திடீர்னு சிறுத்தை வந்துச்சுன்னா எப்படி நடக்கிறது? சிறுத்தை வந்துச்சுன்னா அதை எடுத்துரு நம்மளை. பாருங்க, மட்டமான பகுதி வரப்போகுது. வாங்க, மட்டமான பகுதி, இதை தாண்டா மட்டமான பகுதி. வாங்க போகலாம். இதாங்க மட்டமான பகுதி. நானும் நடக்கிறேன், நடந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நடக்கவே மாட்டாங்க. நம்மளாச்சும் முன்னாடி போகலான்னா அதான் கொஞ்சம் கஷ்டம். ஆமாம். சரி, கொஞ்சம் தூரம் அப்படியே நடப்போம், அப்புறம் விளாக் எடுப்போம். இங்கெல்லாம் கொஞ்சம் படிக்கட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. வாங்க, ஐயோன்னெலாம் சொல்லக்கூடாது. மேலே ஏறினா மட்டம். ஆமாம், இங்கே தாங்க கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அதனால் உட்காந்துட்டோம். வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறலான்னு சொல்லி தான் பிளானு. ஆனால் வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறிட்டோம். ஏற வெயில் வந்துச்சு. ஏற உட்காந்துட்டோம். அதனால தான் முடியல. ஸோ ரெஸ்ட் முடியாது. நான் ஒரு தண்ணியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இறங்கும்போது இறங்கிடுவார், ஏறும்போது ஏற மாட்டார். ரொம்ப கஷ்டம்தான். சரி ஓகே, ரெஸ்ட். அப்புறம் தான் நெக்ஸ்ட். பயங்கரமாக வெயில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நடக்கிறது கொஞ்சம் டஃப்பு தான்.
இன்றைக்கி வெயிலே வராதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக வெயில் வரும் இந்த ஏரியா. ஏன்னா மழை வரல அப்படின்னா கண்டிப்பாக வெயிலுக்கு கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி எப்படி ஏறி மேலே போக போகிறதுன்னு தான் தெரியல. கீழூர் போகும்போதே டயர்டாயிருவோம். கீழூரே போக வேண்டாங்க, 2 படிக்கட்டு தான் வந்தோம். அவர் டயர்டாயிட்டார். 2 படிக்கட்டில் இல்லைங்க, நல்லாவே ஏறி வந்துட்டோம். கொஞ்சம் எங்கேயும் ஏறி வந்ததா அந்த நிழல் இங்கே வந்துட்டோம். சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அந்த இது இருக்குல்ல, அங்கே ஒரு மட்டம் இருக்கும், அங்கே போயிடலாம் வாங்க. கொஞ்சம் வலிக்குதா? இவ்வளோ நேரம் எனக்கு இருமல் வராமல் இருந்தது, எனக்கு இருமல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவா, வெயில் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏறுறது. இல்லைன்னா கூட ஏறிடலாம். சத்தியமாக இறக்கணும். அது எல்லாம் ரொம்பவே டயர்டாகிட்டாங்க. வெயில் வந்தனால கொஞ்சம் தூரம் நடந்தாலே கண்டிப்பாக டயர்டாயிடுவோம். அதனால தான் நேரமாக போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எல்லாருக்கும் டயர்டாக இருந்தனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். சரி ஓகே, இங்கே கொஞ்சம் மட்டமாக இறக்கம் வருது. நண்பா இந்த பேக் மேலே தூக்கி போடுங்க. என்ன இவ்வளோ கீழே போயிடுச்சு? ஆனால் அது டைட் பண்ணா நண்பா அதை டைட் பண்ணுங்க. நல்லா டைட் இறங்கிட்டே இருக்கா வெயிட்டுக்கு. நல்லா டைட் பண்ணுங்க. முடிஞ்சால் அதுக்கு பக்கத்தில் வச்சு கட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். இல்லை கட்டிடுங்க, அதுக்கு பக்கத்துலேயே இறங்கிட்டே இருக்கு. அப்படினாலும் வராது, கட்டு நிற்காது. கட்டு நிற்காதா? ஐயோ கட்டு நிற்காது. போங்க வெயில் நிற்க முடியல. போங்க. சரி வாங்க போ. பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. முடியல. இந்த வெளியெல்லாம் பாருங்க, ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக போகுது. ஷோல்டர்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ஏன் ஷோல்டர் வலிக்குதுங்க. அவங்க அங்கேயே உட்காந்துட்டாங்களா? சரி நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிடும். ஏன்னா எவ்வளோ தூரம் ஏறுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இந்த வெயில் ரொம்ப மேலே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருங்க. இந்த வெயிட்டு தூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழி ஆயிரும் மாட்டேங்குது. பாருங்க முடியவே மாட்டேங்குதுங்க. சரிங்க, நம்ம அப்படியே போவோம். முடியல. அன்னைக்கு மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குங்க. மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி மேலே போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் அடுத்த ட்ரெக்கிங் போவேன். கை தூக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், வலிக்குது ஷோல்டர் பயங்கரமாக. ஆமாம், ஸோ நம்ம பார்க்க வேண்டிய அந்த ஃபால்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பொறுமையாக போகலாம். ஆனால் இந்த செகண்டில் ஒன்று கேட்கணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் இவ்வளோ கஷ்டப்படுறோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த அட்வென்ச்சரஸ் ரைடர்ஸ் எல்லாம் சரி ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஒரு மாதிரி அப்படியே தலை சுற்றுது. தண்ணி கொஞ்சம் தானே, ஒரே முடி தான் குடித்தேன், அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏறிடும் பொதுவாகவே. அகெயின் த சேம் ப்ராப்ளம். 2 மூட்டையுமே கொடுத்துட்டாங்களா, அவரால் நார்மலாகவே நடக்க முடியலைங்க. அவரையும் தப்பு சொல்ல முடியாது, அவர் வேணும்னு பண்ணலை. கொஞ்சம் அவருக்கெல்லாம் முடியல, அதனால தான் சரி கொடுங்க. அப்புறம் இன்னொரு நண்பர் கூட வந்தார்ல, அவராலே முடியல, அவருக்கும் அல்லையெல்லாம் பிடிக்குது நண்பா அப்படின்னாங்க. சரி ஓகே,
நாங்கள் பார்த்துக்கல சின்னூர் வரையும் கொண்டு போய் விட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம். உண்மையிலுமே ரொம்ப கஷ்டங்க. அன்னைக்கு வரும்போதும் இதோட வெயிலில் வந்தாங்க. இன்றைக்காச்சும் கொஞ்சம் நேரமாக ஏறிட்டோம். ஆனால் அவங்க உட்காந்து வர்றதுனால ஒரு மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் நமக்கு. கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு நின்ன மறக்காமல் நம்ம சொன்னதை செஞ்சுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நான் ரெடியாக இருக்கேங்க. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிளேசஸ் போகணும், நல்லா வீடியோஸ் போடணும். பட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவங்க வர மாதிரி தெரில. நம்ம அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிப்போம். இங்கே வேறு இதே மாதிரியே தாங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், அநேகமாக இந்த மேடு தாண்டினதும் ஏதோ ஒரு இடத்துல வந்து அருவி மாதிரி போகும். ஆனால் எங்கேயுமே தண்ணி வராதனால கண்டிப்பாக தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே ஓட மாதிரி போச்சுன்னா கூட நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் தப்பிப்போம். வேறு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்பா ரிஸ்கி தான். சவுண்டே கேட்கலிங்க. நம்ம அந்த அன்னைக்கு வரும்போது நல்லாவே சவுண்டு கேட்டுச்சு. இந்த தடவை சவுண்டெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அந்த தடவை இன்னும் வரலைங்க. நம்ம அங்கே ஒரு நிழல் தெரியுது, அந்த நிழலில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம். நடந்துடுவேன், தண்ணி இல்லாமல் ரிஸ்க் எடுக்க நான் விரும்பலை. இடையில போயிட்டு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிருங்க. ஆமாம், அந்த பாறை தான் நம்மளுக்கு. சரி, அப்போ அது வரைக்கும் போவோம். முடியலைங்க. ஆமாம், இங்கெல்லாம் ரொம்ப கிரேவல்ஸாக இருக்குது. இங்கே வேறு அப்படியே கால் வச்சாலே அப்படியே ஸ்லிப்பரியாக தான் போயிட்டுருக்கு. பாடியில் ஸ்டெமினாவே இல்லைங்க. அங்கே போயிட்டு அப்புறம் ப்ளாக் பண்ணுறேன். முடியலைங்க, நம்ம என்னை கழட்டி வச்சு தான் ஆகணும். ஆனால் அதோட வர கட்டி வச்சு தொலைச்சிருக்கோம். வெயில் போட்டு கொளுத்துதுங்க. உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இந்த ஏரியா. ரெண்டு பேக்கும் ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சுங்க. இப்படி வெயிட்டு தூக்கிட்டு மேலெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம ஸ்டெமினா என்னென்னு பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுவும் பண்ணிடலாம். ஆவா, அவங்கள இன்னும் காணுங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. இனி அவங்க வந்து அப்புறம் மறுபடியும் இங்கேருந்து மறுபடியும் இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணுங்க. வர சொன்னால் வர மாட்டேறாங்க. அவங்களால முடியல. ரொம்ப தண்ணி இல்லாதது ஒரு பெரிய பெரிய தப்பு. எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது தான். ஆனால் ஏன் இப்படி, நான் ஆக்சுவலாக இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் அந்த டைமில் மறந்துட்டேன். என்னென்னா அப்போ தான் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கினாங்க. சரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு அப்படி கேஷுவலாக வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தண்ணி எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் நேற்று ட்ரெயினில் வரும்போது இருந்தது. ஸோ அதை வந்து ஷேர் பண்ணேன். ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்குறோம். ஸோ இனிமேல் அவங்க வரல பாருங்கள். அப்போது என்னங்க சொல்கிற, இந்த வலி வலிக்குது. இன்றைக்கி நைட்டு தூங்கின மாதிரி தாங்க. ஆல்ரெடி ரொம்ப நாள் தூங்கவே இல்லை, ட்ராவல்லே இருந்துட்டோம். சரி ஓகேங்க, நம்ம அப்புறமா வந்து விளாக் பண்ணுறேன். கிளம்புவோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ அப்போது உட்காந்து மறுபடியும் போகிறதா இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ மணி 11:51 ஆச்சு. ஏறவே மாட்டுறாங்களா, நம்மளும் அப்படியே கொஞ்சம் டயர்டாகி உட்காந்துருவோம். அதனால் அப்படியே முன்னாடி போங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் லேட்டாக கிளம்புறேன். அங்கே இங்கே தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ சாப்பிடல. இன்ஸ்டட் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி குளுக்கோஸ் கேரி பண்ணியிருக்கோம்.
ஸோ குளுக்கோஸ் வச்சு கொஞ்சம் தூரம் நடந்துருவோம். அவ்வளோதாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மேடு மட்டும் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேடு மட்டும் போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம். இந்த ஷோல்டர் வேண்டாங்க, இந்த ஷோல்டர் தான் ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான், அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டே போக வேண்டியது. நான் அன்றைக்கி வரும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக தாங்க இருந்தது. இன்றைக்கி இவங்க நல்லா அனுபவிப்பாங்க. ஏங்க ஒருத்தர் மறந்துட்டா இன்னொருத்தர் ஞாபகம் வச்சுருக்கணுங்க. நான் இத்தனையும் தூக்கிட்டு வரும்போது 2 வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துருக்கலாம். அவங்களும் மறந்துட்டாங்க, நானும் மறந்துட்டேன். சரி, இதான் இங்கே தான் இப்போ ஒரு சமமான பகுதி வருது. வயிறு பசி கப்பாங்குது. சின்னூர் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நல்லா நடந்தால் ஒரு 1/2 to 45 minutes ஆகும். சின்னூர்னே வருது, கீழூருமா. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இங்கே தான் ஆக்சுவலாக அந்த ஃபால்ஸ் இருக்கிற ஏரியா. இவங்க அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே போயிட்டு நம்மளும் அப்படியே அன்றைக்கி பார்த்தது இந்த ஃபால்ஸ் தாங்க. இந்த கேமராவில் நல்லா காட்டலான்னு நினச்சேன், ஆனால் முடியல. ஆனால் கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கு, மழையே வர்றதில்லை போல். இதுதான் கொஞ்சம் அப்படியே ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். சொல்லலாம் அங்கேயே நிற்கிறாங்க. கொஞ்சம் நடக்குது, கொஞ்சம் ரிஸ்க்கு தான், அதனால் அப்படி இப்படி நிற்கிறாங்க. நம்ம நிலமை தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 பேக்கையும் சேர்த்து தூக்கிட்டு வர்றது. கீழேலாம் வரும்போது நேரமாக கிளம்பிடணும். அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை அப்படியே ஷேர் பண்ண சொல்லிடுவேன். ஒருத்தரால் எல்லாம் தாங்க முடியாதுங்க. ஆனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணி போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் தான். இல்லைன்னா இந்த மாதிரி முள் மரங்கள் அதிகமாக இந்த இடத்துல இருக்கும். நடந்து போகிறதுக்கு வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஆமாம், எவ்வளோ வெயில் அடிக்குது தெரியுங்களா. உட்காந்து எந்திரிச்சு நடந்தாலே இது பிரச்சனை தாங்க. அங்கே பாருங்க, இன்னும் போகணுங்க. ஓகே, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா பிளாக் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. இந்த ஏரியாவில் அன்றைக்கெலாம் தண்ணி போயிட்டு இருந்த ஏரியா இன்றைக்கி வறண்ட காடாக கிடக்குதுங்க. ஆனால் இப்படி ஒரு நாள் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த தடவை வரும்போது பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பி தான் எந்த சீசனில் வந்தேன். அது ரொம்ப ட்ரையாக இருக்குதுங்க. சரி, நான் அப்படியே போயிட்டா அப்புறம் பிளாக் பண்ணுறேன்.